கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற விலையேறப்பட்ட கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்த அருமையான பரிசுத்தவான்கள் யாவருக்கும், வேதாகமத்தை கிரமமாய் கற்றுக்கொண்டு இந்த நாளில் பட்டமளிப்பு விழாவுக்கு ஆயத்தமாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஊருக்கு சொந்தக்காரன். அல்லேலூயா. எங்கள் ஊர் ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்தில் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு தெரியும் அக்காள் மடம். 1979 அருமையான நம்முடைய சமூகத்தை விட்டு பரலோகத்தில் அமர்ந்திருந்து இப்போ நம்மையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்கள் மூலமாகவும் அருமையான பாஸ்டர் அம்மா மூலமாகவும் நான் ஆண்டவரை 83 ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. 3 வருஷம் என்னை இவர்கள் பின்தொடர்ந்தார்கள். ஆண்டவர்களை வழி நடத்துவதற்காக கடல்ல மீனை பிடிச்சிக்கிட்டு இருந்த என்ன, மீன் பிடிச்சது போதும்டா, ஆள் பிடிக்க வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு என் மேல ஒரு விசேஷித்த பாரத்தை தேவன் கொடுத்தபடியினால நான் மீனை போல வழிகிட்ட போனேன். ஆனால் ஒரு நாளில் 3 வருஷம் என்னை பின்தொடர்ந்த பின்பு 83 ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக அருமையான பாஸ்டர் குடும்பத்தார் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் என்னோடு பேசி அருமையான பாஸ்டர் குடும்பத்தார் மூலமாக பாஸ்டர் மூலம் என்னை உற்சாகப்படுத்தி என் மேல் இருக்கிற தேவனுடைய அழைப்பை கண்டு முழு நேர ஊழியத்துக்காக 85 ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்த தொடர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். 85வது வருஷத்துல தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 10 வருஷம் அருமையான பாஸ்டர் குடும்பத்தோடு தங்கி இருந்து எங்களுக்கு கிடைத்த பயிற்சி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியானது இன்றைக்கு யாருக்குமே கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். நீங்களாம் அழகாக உட்கார்ந்துருக்கிறீங்க, நல்ல கோட்டெலாம் போட்டு தலையில் ஃபுல்லாவெலாம் அணிந்து ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. அருமையான பாஸ்டருடைய பாதத்தில் அமர்ந்து தான் எப்படி பவுல் கமலேலுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கல்வி கற்றாரோ, வேதத்தை கற்றாரோ, அதே போல பாஸ்டருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவன் வாய்ப்பை கொடுத்தார். அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியானது இராணுவத்துக்கு கூட கொடுத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு தொண்டை சரியில்லை, அதனால கவனிங்க. பயங்கரமான பயிற்சி. இப்பெல்லாம் தீவு பார்த்தா அழகா இருக்கு. அன்னைக்கு இப்படிலாம் கிடையாது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
இப்போ பார்க்குற மாதிரி இல்லை. எங்கு பார்த்தாலும் மணல் தான். இப்போ அழகா ஆண்டவர் தீவை மறுரூபமாக்கி இருக்கிறார். இதன் நடுவில் 10 வருஷம் பயங்கரமான பயிற்சி கொடுத்து, நாங்கள் இப்படியாப்பட்ட பைபிள் காலேஜெலாம் போய் படிக்கலை. இங்கே நடக்கிற ஊழியர் கருத்தரங்கு, வெளிநாட்டிலிருந்து வந்து அருமையான ஐயான்ஃபார் அவர் கொடுத்த அந்த பயிற்சி, அருமையான பாஸ்டர் கொடுப்பார். பார்த்தீங்கன்னா, பாடுபடுவது எப்படி, இயேசுவுக்காக அடி வாங்குவது எப்படி. அவங்க அப்போஸ் நடவெல்லாம் எடுப்பாங்க. அவங்க என்ன எடுப்பாங்க தெரியுமா? இயேசுவுக்காக எப்படிலாம் அடி வாங்கலாம், இயேசுவுக்காக எப்படிலாம் பாடுபடலாம், அதான் மெயின் சப்ஜெக்ட். இப்படி 10 வருஷ காலமாக எங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவளோடு சேர்ந்து கூட இருந்து ஊழியத்தை நிறைவேற்றி கடைசியில் தான் என்னையும் இன்னொரு சீர்காழி பகுதியில் ஊழியசேன்னு சொல்லி எங்களை கொண்டு போய் சீர்காழி கூட்டு போய் சீகன்பால் கல்லறை. சீகன்பாலை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தமிழ் வேதாகமத்தை இந்தியாவில் வந்து தமிழில் மொழிபெயர்த்த சீகன்பால் வாழ்ந்த மாவட்டம் தான் மயிலாடுதுறை மாவட்டம். அங்கே தான் சீர்காழி இருக்கு. எங்களை கொண்டு போய் அந்த சீகன்பாலுடைய கல்லறையில் நிறுத்தி, டென்மார்க்கிலிருந்து வந்து தன்னுடைய 30வது வயதில் சாதனை படைத்து இங்கேயே மரித்து அவருடைய கல்லறை இங்கே இருக்கிறது போல நீங்க உங்களுடைய கல்லறையும் இனி ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடாது, அங்கே தான் உங்களுடைய கல்லறை இருக்குன்னு சொல்லி அங்கே தீர்மானித்து பொருத்தனை பண்ண சொல்லி செபிக்க வைத்தார். அல்லேலூயா. எங்களை எங்கெல்லாம் கொண்டு போவாங்களோ அங்கெல்லாம் கல்லறைக்கு தான் கூட்டு போவாங்க. உங்களாம் எங்கே கூட்டு போய் வாசிகளை கேட்டால் டூர் கூட்டு போனாங்களாம், ஏரோப்ளானில் ஏற்றிட்டு போனாங்களாம். எங்களை திருநெல்வேலி அந்த பக்கம் போனீங்கன்னா கால்வெல் இருக்காரு பார்த்தீங்களா, இடையங்குடியில் அந்த கல்லறை காட்டுவார். சிவகாசிக்கு போனால் அவர் பேர் லாக்லான், அவருடைய கல்லறை காட்டுவாங்க. இப்படி அந்த கல்லறையில் போய் இவர்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகளை வந்து சாதனை படைத்து இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்தியாவில் செய்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும்னு சொல்லி அருமையான எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு அப்படியாப்பட்ட பயிற்சியை கொடுத்தார். அல்லேலூயா. எங்கே போனாலும் சரி, சங்ககிரிக்கு போனால் மிஷினரியுடைய கல்லறை நிறைய இருக்கு, அங்கே நடுவை நிறுத்தி தீர்மானம் எடுக்க சொல்வார். இப்படி பல விதத்தில் எங்களுக்கு 10 வருஷமாக பயிற்சி கொடுத்து தான் கடைசியில் எங்களை சீர்காழியில் கொண்டு வந்து விட்டாங்க. என்னையும் ஒரு பிரதரி, என்னோடு கூட வந்த ஒரு பிரதருடைய கல்லறை அங்கேயே இருக்கு. இப்போ அவர் மரித்து போய் விட்டார். 32 வருஷமாக சீர்காழி பகுதியிலே நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். அங்கே ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு மாதிரி தூங்குற மாதிரி தெரியுதா? பிரயாணப்பட்டு வந்த கலக்கமா, களைப்பா? இங்கிருந்து தீவை விட்டு போய் 32 ஆண்டுகள் ஆயிற்று. 36 சபைகளை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்குள்ள நடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டினார்.
அது 36 சபைகளுக்கும் இரவல வாங்கப்பட்ட பாஸ்டர்மார் கிடையாது. நாங்கள் ஊழியர் செய்கிற சபையிலேயே ரட்சிக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து, பவுலஸ் பாஸ்டர் எப்படி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரோ அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அதே போல் அனுப்பி இவர்களாம் இப்பொழுது அந்தந்த சபைக்கு பாஸ்டராக இருக்கிறாங்க. காரணம், இந்த தீவிலிருந்து கடந்து சென்ற முதல் கோதுமை மணி நானாத்தான் இருக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமென். பார்க்குறீங்களா? இருக்க பின்னாடி இங்கே இருக்கா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கம், செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அங்கே போய் இங்கே கொடுத்த ட்ரைனிங், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கொலை மிரட்டர்கள், எத்தனையோ பிரச்சனைகள், பசி பட்டினி எல்லாத்தையும் முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் இயேசுவுக்காக சகித்ததுனால தான் இப்படியாப்பட்ட ஒரு பெரிய அசைவை அந்த பகுதியில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே ஆண்டவருக்காக யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறாங்களோ, வைராக்கியமாய் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அவளை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நாங்கள் கடலூர் மாவட்டத்துக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு இடையில இருக்கிறோம். கவனிங்க, பயிற்சி என்பது அது எவ்வளவு மேன்மையானது மகிமையானது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அனுபவம் இல்லாம, வேதத்தை கிரமமாய் கற்றுக்கொள்ளாம, நல்ல ஒரு ஊழியக்காரர் கூட அடங்கி இருக்காம போனவர்கள்லாம் இன்றைக்கு ஊழியத்தில் ஜீரோவாக தான் இருக்கிறாங்க. யாரெல்லாம் நல்ல பயிற்சியோடு தேவனுடைய வேதத்தை சரியாய் கற்றுக்கொண்டு புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களாம் கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. பெருமைக்காய் சொல்லவில்லை, தாழ்மையோடு சொல்கிறேன். எல்லா ஊழியர்களுக்கும் பின்னாடி தான் அந்த பகுதியில் எங்களை விட அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பான்னு சபை நடத்துகிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அவர்களுக்கு பின்னாடி போனோம். ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ கிருபை, இங்க கொடுக்கப்பட்ட பயிற்சி. எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. எதை எதிர்பார்க்கா இயேசுவுக்காய் ஓடுவதனால இன்றைக்கு அந்த பகுதியில் எங்க தேவ சபை இல்லாம மற்ற சபைகள் எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களை இன்வால்வ் பண்ணாம ஆண்டவருடைய கிருபைனால எங்களை இன்வால்வ் பண்ணித்தான் எல்லா கூட்டங்களையும் எல்லா காரியங்களும் நடத்துறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் அதற்கு ஒரு முன்னோடியாளாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன், அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இங்க கொடுக்கப்பட்ட பயிற்சி தான். அல்லேலூயா. இப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல வசதி இருக்கு. அதெல்லாம் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. நான் சொல்கிற நேரம் இல்லை, சொல்லிட்டு போன சொல்லலாம். நிறைய நிகழ்ச்சி இருக்கு. ஒரு முறை ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணி நான் அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை முடிக்கிறேன். சாப்பாடுக்கு வழி கிடையாது, விசுவாசம்தான். இங்கே வரும்போது இவங்க 5 ரூபாயோடு இங்கே வந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து நாங்களும் இருந்தோம். ஒரு முறை சாப்பாடுக்க வழி இல்லை, கூட இருந்த டீம்லாம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு மாலையில் சுவிசேஷ கூட்டம் நடத்த போயிட்டாங்க. நான் அக்கா மடத்துக்கு போயிருந்தேன், சண்டே ஸ்கூல் நடத்த.
அங்கே போகும்போது 20 ரூபா காணி கிடச்சிச்சு. 20 ரூபா வந்தால் ஒரு 2 கிலோ அரிசி வாங்கலாம். அப்போ நல்லா இன்னைக்கு கஞ்சி வச்சு என்ன செய்யலாம், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபா வாங்கிட்டு வந்தேன். அந்த சுவிசேஷ கூட்டம் நடந்த இடத்துக்கு போனேன். அங்கே நம்மோடு கூட ஒரு பிரதர்கிட்ட கொடுத்தான். அவர்கிட்ட கொடுத்த நீங்கள் போய் நல்லா கஞ்சி வச்சு வைங்க, நாங்கள் எல்லாரும் வாரோம் அப்படின்னு சொல்லி 20 ரூபாய்க்கு கொடுத்தான். அவர் வேஷ்டி கட்டினார், அப்படி சொருகிட்டு போனார். போயிட்டு எங்கேயோ போய் வேட்டி அவுத்து கட்டியிருக்கார். 20 ரூபா எங்கேயோ விழுந்துருச்சு. அல்லேலூயா. நாங்கள் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா நல்லா சூடாக கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தா அவர் சுருண்டுக்கிட்டு படுத்திருக்கிறார். அடுப்பு பற்ற வைக்கல, கஞ்சி இல்லை, ஏன்னா காசு காணாமல் போச்சு. அல்லேலூயா. வந்த டீமில் ஒரு சிலருக்கு இப்போலாம் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. வேகம் வந்துச்சு. இந்த ஆள் இந்த 20 ரூபாய்க்கு கூட சரியான செய்யலைன்னு சொல்லி அதை கேள்விப்பட்டனால அடுத்த பக்கத்தில் பாஸ்டம்மாவும் கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு மீதி. அதை கொடுத்ததுனால அதுக்குள்ள தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி சூடாக்கி ஆளுக்கு ஒரு டம்ளரை குடிச்சிட்டு அன்றைக்கு அப்படித்தான் எங்களுடைய ஊழியத்தை தொடங்கணும். இது ஒரு சாட்சி. அநேக சாட்சிகள் இருக்கு. அவங்களோடு சேர்ந்து நானும் சில ஆண்டவருக்கு அடி வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதனால பட்டம் பெற்று போறீங்க. ஒரு சவாலோடு இந்த இடத்துல கடந்து செல்லும். அருமையான சார்ஜன் பிரதர் பாஸ்டர் மிகுந்த பிரயாசப்பட்டு இந்த பைபிள் காலேஜை நடத்தி கொண்டு இருக்கிறார். பலரும் இங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்களோடு சேர்ந்து பிரயாசப்பட்டு எப்படியாவது கோதுமை மணிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரயாசப்படுறாங்க. நான் பார்த்துட்டேன். இங்க வந்து நல்லா அழகா பட்டம் பெற்றவங்களாம் நிறைய பேர் விசுவாச வாழ்க்கையிலே இல்லாமல் போய் விடுகிறார். விசுவாசிகள் இருந்தாலும் பரவாயில்ல, வேத வசனத்தின்படி வாழ்ந்துட்டா பரவாயில்ல, கற்றுக் கொடுத்த அந்த வசனத்தின்படி வாழ்ந்தா பரவாயில்ல, விசுவாசத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இங்கிருந்து இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே ஒவ்வொரு கோதுமை மணி. அல்லேலூயா. சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், பாடுகள் வரும். அந்த சமயத்தில் இயேசுவுக்காய் வைராக்கியமா வாழ்ந்தீங்கன்னா உங்க மூலமாய் ஆயிரங்களை கிறிஸ்துவுகளை கொண்டு வர முடியும். ஆயிரங்களை கிறிஸ்துவுகளை கொண்டு வர முடியும். சோதனை வரும்போது பின்னிட்டு பார்த்து விடக்கூடாது. கலப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அதனால இன்னைக்கு கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி நீங்க புறப்பட்டு போய் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. 1 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் நீங்கள் பயன்பட வேண்டும். எந்த சோதனை பின்வாங்கி போய்விடக்கூடாது. வேதத்தை கற்றுக்கொண்டதுக்கு 2 காரணம். ஒன்று, அதன்படி நம்ம வாழணும். கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி வாழணும். 2வது, அதை மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. முதலாவது, கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அதன் பிரகாரம் அமைத்து கொள்ளணும். அதற்கு பின்புதான் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். பிரசங்கத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முக்கியம். வாழ்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணா அது வல்லமை உள்ளதா மாறிவிடும். ஆகவே நான் நிறைய சொல்ல விரும்பல. ஆகவே நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அந்தந்த இடம் பல ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறீங்க. அந்தந்த இடத்துல ஒவ்வொருவரும் ஒரு கோதுமை மணியாய் மாறும். கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலனை பார்க்க முடியாது. அது செத்ததையாகில்
மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்க மிகுந்த பலனுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.